வெல்கம் டு ஸ்கைடெக். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புது அப்டேட் வீடியோ தான். என்னடான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு கிரேனு பூனைக்குட்டி ஒன்று, அதோட ஃப்ராங்க்லின் ஹவுஸ் வேறு கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி பார்க்குறது மைக்கேல் ஹவுஸ். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணிடுங்க. முதல்ல பார்த்துடலாமா? கிரேனை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ அதோட அஃபிஷியல் பிக்சர் கொடுத்துருக்காங்க, பாருங்களேன். பார்க்க இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹைட்டுக்கு தான் இருக்கும், ஆனால் நல்லா தான் இருக்குது. ரியலில் வரும்போதும் பர்ஃபெக்ட் நம்புகிறேன். பிக்காக இருந்தால் நல்லா இருக்கும். ரெண்டாவதா நம்மளுக்கு இந்த அழகான குட்டின பூனை நடந்துக்கிட்டே வருது பாருங்களேன். பிக்சர் போடுற பாருங்களேன், நடந்துக்கிட்டே அழகாக இருக்குது. இது நம்மளுக்கு அனிமல் கேரக்டரில் கொண்டு வந்தால் இது அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம். பேசாமல் இதை நம்மளோட பிக்சரை வச்சு ஜிராஃபிக்கு பதிலாக பூனையை வச்சு விளாண்டாலும் நல்லா தான் இருக்கும். அனிமலாக ப்ளே பண்ணலாமா? அது டவுட்டு தான். தேர்ட் வந்து மைக்கேல்ஸ் ஹவுஸ். இதை எப்படி கொண்டு வர்றதுன்னா, முதல்ல நான் உங்களுக்கு கீழே மைக்கேல் ஹவுஸ் லிங்க்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிட்டு எப்பயும் போல் பேஸ்ட் பண்ணிட்டு டைமர் ஓடின உடனே வெளில போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இப்படி கரெக்டாக லெஃப்ட்டை கட் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் கட் பண்ணி இன்னொரு ஒரு கட்டு இங்கிட்ட கரெக்டாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு பிரிட்ஜு தெரியும், எலிவேட்டட் போர்ஷன். ஒரு தூக்கி இருக்கிற போர்ஷன். இனிமேல் நான் உங்களுக்கு சொல்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு மீனிங்கோடு சேர்த்து பயங்கரமாக இங்கிலீஷ் இது மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஜெட் பேக் யூஸ் பண்ணடா பையில. இது ஆக்சுவலி ஃப்ராங்க்லின் ஹவுஸு. ஏன்னா 2 ஹவுஸும் இருக்குது. ஃப்ராங்க்லின் ஹவுஸு பிரிட்ஜில் ஏறி வந்தீங்கன்னா இருக்குது. அதை சுற்றி பாருங்கள். ஏன்னா சுற்றி காமிச்சேன்னா டைமு 2 நிமிஷம் ஆல்ரெடி ஆயிடுச்சு. அதோட ரெண்டாவதாக நம்மளுக்கு இந்த மைக்கேல் ஹவுஸ் வெளிலேருந்து பார்க்கும்போதே தெரியுது. டென்னிஸ் கோர்ட்டு. நம்ம மைக்கேல் ஹவுஸை மட்டும் ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா ஃப்ராங்க்லின் ஹவுஸ் காமிச்சோன்னா இன்னும் டைம் ஆயிடும். உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இப்படி அழகான எலிவேட்டர் ஸ்லோப்பில் அங்கிட்டு ஜீப் இருக்கும். உள்ள மிஷின் உங்களால் அந்த ஜீப்பை தெரியுதுலாம். ஆனால் அதே ஜீப் வச்சுருந்தா நல்லா தான் இருக்கும். அதோட இப்படி இங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்விம்மிங் டென்னிஸ்ஸு, அதோட ஸ்விம்மிங் பூல் இங்கிட்டு தான் எங்கேயோ இருக்கும். ஸ்விம்மிங் பூல் அங்கிட்டு இருக்கும்டா. ஸ்விம்மிங் பூலில் அங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே சுற்றி பார்த்துக்கோங்களேன். ஏன்னா சுற்றி காமிச்சேன்னா என்னடா அது இவன் சுற்றி காமிச்சு அதை பார்க்கணுமான்னு நினைப்பீங்க. சரி, ஓகே காய்ஸ், இதான் அப்டேட்டு. நாளைக்கு உங்களுக்கு புதுசாக கொண்டு வரேன். சரி, ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப்.